வரலன்னு நினைக்கிறேன். உன்னை வெயிட் பண்ண வைக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? ஷாக்ஸ், தருண் வந்துடுவா. நீங்க வேணா போங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். இட்ஸ் ஓகே, I'll wait till he comes. ஓகே. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கே. ஆக்சுவலி பப்ளி, நான் எப்பவுமே நல்ல மூட்ல தான் இருப்பேன். ப்ராப்ளம் என்னன்னா அது மத்தவங்களுக்கு தெரியாது. You want to listen to some music? அந்த தருண் பிரக்யா கார்ல வரானா? ஒருவேளை பிரக்யா அக்கா தான் தருணுக்கு கொடுத்திருப்பாங்க. மேபி. இப்போ இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பியா? போகணும் இல்லையா? தருண், நீ போ, நான் இந்த போனை பேசிட்டு வந்துடுறேன். சரி. பிரக்யாக்க கூட வந்திருக்காங்க. என் கூட யாரும் வந்திருக்காங்கன்னா நீ நம்ப மாட்ட. ஷாக்ஸ், இப்ப நம்மளோட டேட் டபுள் டேட்டா மாற போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்பவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏய், வாட்? லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸா? No hug. Understood? நீங்க ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்களா? போனோண்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ இங்க வெதர் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. யாரை பார்க்கணுமா அவனுக்கு லூஸ் மோஷன்ஸ் ஆயிடுச்சு. உட்காந்துட்டு இருக்கானா? உட்காந்துட்டு இருக்கட்டுமே. Why disturb him? அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம். டேபிள் ஃபார் 4 புக் பண்ணிடுவோம். என்ன? Why not? இன்னைக்கே மீட் பண்ணணும்னு நினைச்சேன். மீட் பண்ணியாச்சு. நல்ல சான்ஸ். எல்லாத்தையும் கிளியரா பேசிட வேண்டியதுதான். இவர் சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா இவருக்கு பாதி விஷயம் தான் ஞாபகத்துல இருக்கு. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். நீ சொல்லு. இல்ல நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. இல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? நீ சொன்னானே, நான் முதல்ல சொன்னானே, நீயே சொல்ல. இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த பாரு, இங்க பாருங்க, நீங்க பேசி முடிச்சிட்டு பொறுமையா கூட வாங்க. நாங்க டேபிள் புக் பண்ணிட்டோம். ஓகே, थैंक यू. நாங்க முன்னாடி போறோம். பை. இப்ப வேற யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்குள்ள ப்ளீஸ் சொல்லிட. நான் எப்படி? நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் நீ முதல்ல சொன்னா எல்லாமே சரியா போய்டும். இல்ல நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Give it a chance. சொல்லு. இல்ல நீங்க சொல்லுங்க. Please. நீங்க முதல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சார், உங்களோட டேபிள் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் மட்டும் உள்ளே போகலன்னா அப்புறம் மேனேஜர் அந்த டேபிளை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. உள்ள போலாமா? ஷாக்ஸ் இருந்ததுனால தான் இன்னைக்கு ஒன்று மீட் பண்ண என்னால் வர முடிஞ்சது. எங்க அம்மா என்கிட்ட கிளியரா சொல்லிட்டாங்க, தருணை தனியா மீட் பண்ண நீ போக கூடாதுன்னு. யூ நோ வாட், எனக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. அம்மா என்ன இங்க வரவே விடல. பட் பிரக்யாக்கா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அதனால தான் இங்க மீட் பண்றதுக்கு வந்தேன். இவங்க ரெண்டு பேரும் காதலை பத்தி எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். அவங்களுக்குள்ள இருக்க ஃபீலிங் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுப்பாங்க. கமான், நம்ம வேற எங்கேயாவது போய் உட்காரலாம். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃப்ரீயா பேசிக்க முடியும். உட்காருங்க. நாங்க வேற டேபிள் போய் உட்காந்துக்கலாமா? அவங்க தான் வேற இடத்துல உட்காரலாம்னு சொன்னாங்கல்ல. நீங்க போங்க. ஏன்? அவன் சொல்றதை எப்பவுமே நீங்க கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு சொன்ன உடனே கேட்டுட்டீங்க. அப்படின்னா
அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தனியா பார்த்து பேசணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பிரைவசி வேணும்ல அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பிரைவசி கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களுக்கும் பிரைவசி கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்படியே நமக்கும் பேசுறதுக்கு பிரைவசி கிடைக்கும். என்ன? ஒன்றும் இல்லை, நான் சரி ஒரு ஆர்டர் ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. மெனுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இவங்க என்ன ஆர்டர் பண்ணுவாங்கன்னு பை ஹார்ட்டாக எனக்கு தெரியும். சைனீஸ் ஹக்கா நூடுல்ஸ். என்னாச்சு? ஹக்கா நூடுல்ஸ் கேட்டதும் அப்படியே பப்பி மாதிரி பார்க்குற? சைனீஸ் உன்னோட ஃபேவரட் தானே? சைனீஸ் இவளுக்கு எவ்வளோ ஃபேவரட்னா சைனீஸ் ஆளுங்க முன்னாடி வந்து நின்னாலும் அவங்கள சாப்பிட்டுருவாளோன்னு பயப்படுவாங்க. இவங்க ஆர்டர் என்னன்னு எனக்கு தெரியும். சாம்பார் இட்லி, மசால் தோசை, காரக்குழம்பு, அப்புறம் பரோட்டா குருமா. இவருக்கு சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் பிடிக்கும். இன்ஃபேக்ட் இவரோட அடுத்த பாட்டு கூட சவுத் இந்தியன் ஃபுட்டை பத்தி தான். நீங்க 2 பேரும் காமெடி நல்லா பண்றீங்க. நீங்க ஃபுட்டையும் நல்லா பண்ணி கொண்டு வாங்க. காரம் கம்மியா போடுங்க. ஆனா எனக்கு ஃபுட் ரொம்ப ஸ்பைசியா இருக்கணும். ஓகே, லைக் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இப்ப நல்லா ஸ்பைசியா பண்ணுன்னு சொல்லுவாரா? அப்புறம் உங்களாலதான் அவர் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு உங்க மேலேயே பழி போடுவாரு. டேஸ்ட்னு சொல்லி எப்பவும் இவர் ஹெல்த்தை கெடுத்துக்குவாரு. சார் உங்களோட ஒய்ஃபுக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா என்னோட ஒய்ஃபுக்கு எனக்கு எவ்வளவு காரம் வேணுங்கிறது இல்ல, எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாது. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு. உங்களுக்கு அப்படிதான் சார் கிடைச்சிருக்காங்க. உங்க மேல இவ்வளவு கேரா இருக்காங்க. அதனால தான் உங்க மியூசிக் இவ்வளவு சூப்பரா இருக்கு. என்ன கேட்டா உங்களோட சக்சஸ்க்கு பின்னாடி மேம் தான் சார் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஏ சார், என்னாச்சு? அவன் சொன்னது உனக்கு பிடிக்கலையா? இல்ல, அத பத்தியெல்லாம் நான் ஒன்றும் கண்டுக்கல. கடவுளே, இவர் பாக்குறத பார்த்தா என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுருவார் போல இருக்கே. உன்னை ஒரு விஷயம் கேட்கணும். நீ என்ன லவ் பண்றியா? Do you love me? இங்க பாரு, எஸ் சார் நோன்னு பதில் சொல்ல வேண்டாம்னா சொல்லாத. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. அப்ப நான் மூச்சு திணறிட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட கேட்கறது, நான் மயங்கிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதோ சொன்னல. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுங்க. தயவு செஞ்சு என் உலகத்தை மறுபடியும் என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க ப்ளீஸ். நான் இப்போ உங்களை ரொம்ப லவ் பண்றேங்க. என் மனசுல உங்களுக்காக இன்னும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குங்க. ப்ளீஸ். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் மறுபடியும் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலா கேட்கணும்னு நினைக்கிறேன். என் கண்ணை பார்த்து நீ அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். I'll see you later. Okay, thank you. So sorry. Oh God. I'm so sorry, lady. Okay, fine. ஒன்னு நீங்க வேணும்னே என்ன வந்து இடிக்கணும், இல்ல உங்க கண்ணு வீக்கா இருக்கணும். Can't you be more careful? You know, மனுஷன் எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் அவனால தப்பு பண்ணாம இருக்க முடியாது. மனுஷன் தப்பு பண்றதுக்காகவே பிறந்திருக்கான்றத நீ மறந்துடாத. You and your lectures, not interested. நான் சொல்ற இந்த விஷயம்லாம் இப்ப உனக்கு புரியாது. ஆனா புரியறப்ப உன்னோட லைஃப்ல நடக்க வேண்டிய பாதி ஆக்சிடென்ட்ஸ் மறைஞ்சு போயிடும். என்னைக்கு நீங்க ஜென்டில்மேனா மாறுறீங்களோ அன்னைக்கு கூட என்னோட வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் பறந்து போயிடும். ஒழுங்கா நடக்க முடியாது. நீங்க லெக்சர் கொடுக்குறீங்களா? லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்குல்ல வீட்ல என்ன நடந்ததுன்னு? You know you have some problem. I hope you do realize that. டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் காலை மிதிச்சீங்க. இங்க வந்து என்னைய மோதிட்டீங்க. Can you see this? என்னோட ஸ்கிரீன் கிராக் ஆயிடுச்சு. I mean நார்மல் மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜென்டில்மேனாவும் பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன். ஜென்டில்மேனாலாம் அப்புறம் முதல்ல மனுஷனை மாற முயற்சி பண்ணுங்களேன். மங்கி மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிச்சிட்டு இருக்காதீங்க. நான் உண்மையிலேயே ஜென்டில்மேன் தான். அதோட மனுஷனும் கூட. அதுவும் நல்ல மனுஷன். அதனாலதான் நான் எப்பவுமே லேடிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அவங்க மேல கேரிங்கோட இருப்பேன். என்னால அடிச்சு சொல்ல முடியும், நீங்க பொண்ணுங்களுக்காக கேர் பண்ண மாட்டீங்க. ஒரு பொண்ணு தான் உங்களை கேர் பண்ணிட்டு இருக்கா. யா
அது என்னன்னா எல்லாருமே உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. கூல் ஹிப்பி. ஐ நோ. பிரக்யா மாதிரி சில பொண்ணுங்க கூட இந்த உலகத்துல இருப்பாங்க. அவங்க அவங்களோட டியூட்டிஸை ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க. மிஸ்டர் கிங், இந்த மாதிரி பேசுறவங்க தான் ரொம்ப irresponsible-ஆ இருப்பாங்க. Who can't handle their own stuff. Duty and responsibility மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்னுத்துக்கும் உதவாது. Yes, you're right. You can call me irresponsible. But you can't call me unlucky. I'm the luckiest man in the world. ஏன்னா பிரக்யா ஏன் கூட இருக்கா. நம்ம லைஃப்ல நம்ம மேல கேரோட இருக்கிற ஒருத்தராவது நம்ம கூட இருக்கிறது நம்ம அதிர்ஷ்டம். Of course, உனக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஐ மீன் நீயே யோசி, உனக்கு எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு, ஆனா கேர் பண்றவங்க யாருமே இல்ல. I'll buy you a new phone. என்னாச்சு? ஒரு தடவை சொன்னதை இன்னொரு தடவை சொல்ல முடியாதா என்ன? இவருக்கு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு தோணுது. அப்படி ஞாபகம் இருந்திருந்தா என்ன கேள்வி கேட்டிருப்பாரு. சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிற? முதல்ல பொய் சொல்லி பாக்குறேன். ஒருவேளை நான் சொன்ன பொய்யை இவரால கண்டுபிடிக்க முடியலன்னா இவருக்கு ஏதோ ஞாபகம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அது நேத்து நான் தீ பிடிச்சப்ப உங்களுக்கு அந்த புகைனால பிரீத்திங் ப்ராப்ளம் வந்தது. என்னோட சாரியிலையும் தீ பிடிச்சது. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்றேன். உன்னோட மெமரியை செக் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒவ்வொரு தடவை நீங்க ரொம்ப லவ்லியா இருப்பீங்க. லவ்லியாவா? நீ லவ்னு சொன்ன. நான் அப்ப இல்ல இப்ப பத்தி பேசுறேன். இப்ப பத்தி எனக்கு தேவையில்லை. நீ அப்ப என்ன சொன்னியே சொல்லு. நான் எப்பவுமே லவ்லி தான். ஐ எம் a star. ஆக்சுவலி என்ன மாதிரி ஸ்டார்ஸ் எல்லார் மனசுலயும் இருப்பாங்க. நீ தேவையில்லாம அது இதுன்னு பேசி டாபிக்கை டைவர்ட் பண்ணாது. எனக்கு சொல்லு, லவ் பண்றியா இல்லையா? இது பாரு, பொய் சொல்ல ட்ரை பண்ணாது. ஒருவேளை நீ பொய் சொன்னா அது எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அது அப்ப அந்த புகையில உங்க நிலைமை கொஞ்சம் மோசமாயிடுச்சு. என் நிலைமை மோசமானதை பத்தியே ஏன் பேசிட்டு இருக்க? இப்ப நீ சொல்லாம இருக்கிறத என் நிலைமையை மோசமாக்கிக்கிட்டே இருக்கு. முதல்ல சொல்லு, அதுல இருந்து நீ வெளியே வா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இல்ல? உனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸா? நான் தான் சொல்றேன்ல எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. ஆனா நான் உன்னை செக் பண்றேன். செக். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க அஃபெக்ட் ஆயிட்டீங்க. என்ன? நீங்க பிரம்மையிலே இருந்தீங்க. அப்படின்னா நான் அப்போ எதோ வளர ஆரம்பிச்சிட்டேனா? நீங்க எதுவும் வளரல, ஆனா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க எதுவும் சொல்லல, ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க. நான் எதுவும் சொல்லாமலேயே நான் ஏதோ உங்ககிட்ட உங்களை காதலிக்கிறேன்னு சொன்ன மாதிரி நினைச்சிட்டீங்க. அப்போ நீ அப்படி சொல்லலையா? என்னால எப்படி சொல்ல முடியும்? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க மேல கோவப்பட்டதுக்கு ஐம் சாரி. உங்க மேல கோவப்பட எனக்கு உரிமை கிடையாது. உரிமை கண்டிப்பா கிடையாது. Not at all. என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. எனக்கு எதுவும் சரியா படல. இங்க வந்தப்ப எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தப்பா தெரியுது. இந்த இடமே எனக்கு பிடிக்கல. ஐ எம் நாட் லைக்கிங் திஸ் பிளேஸ். இந்த இடம் நல்லா இல்லையா? நான் சொன்னது நல்லா இல்லையா? சாரி ஒரு ஃபுட். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லெட் இட் பி. இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க. நோ, ஐ மீன் டு சே இந்த ஆர்டரை கேன்சல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கெட் மீ த பில். உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன். நீ வேணா சாப்பிடு. இல்ல, நீங்க இதை பேக் பண்ணிடுங்க. ஷூர் மேம். வீட்டுக்கு போய் சாப்பிடுவியா? ஏன் முன்னாடி சாப்பிடுறதுக்கு என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்ல, நான் எனக்காக பேக் பண்ண சொல்லல. வழியில யாராவது பார்த்தேன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. Get me the bill. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீங்க மேல கோவமா இருக்கீங்களா? இல்லையே. ஒரு வேளை கோவமா இருக்கீங்கன்னா சமாதானப்படுத்துவியா? நான் ஒன்னும் உன் கூட பேசணும்னு நினைக்கல. பில் சார்.
என்னோட பின் நம்பர் என்ன? நான் ட்ரை பண்ணவா? ட்ரை ட்ரை. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு என்னோட பின் நம்பர் என்னன்னு எப்படி தெரியும்? அமிட்டு சார், கடந்த 7 வருஷத்துல நான் பின் நம்பரை மாத்தாம ஒன்றும் இல்லை. ஆனா உனக்கு எப்படி தெரியும்? நீ டிடெக்டிவ் வேலை ஏதாவது பாக்குறியா? ஹேக்கரா மாறிட்டியா என்ன? அது வந்து இந்த இந்த பின்ன நான் ஜஸ்ட் கெஸ் பண்ணேன். அப்போ லாட்டரி டிக்கெட்டை வாங்கிக்க, நம்பரை கெஸ் பண்ணு, நிறைய பணம் சம்பாதி, எனக்கும் கொடு. இல்ல, இது ரொம்ப சிம்பிள். உலகத்துல நிறைய பேரு ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்ட் தான் வைப்பாங்க, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு. 1 2 3 4. ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க எப்பவும் பாஸ்வேர்ட் 1 2 3 4லாம் வைக்க மாட்டீங்க. நீங்க வைக்கிற பாஸ்வேர்டை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது, ஆனா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சோ அப்படி நான் கெஸ் பண்ணது உங்க பாட்டியோட பர்த் இயர் 1951. நீ எப்படி கெஸ் பண்ணன்னு என்கிட்ட சொல்லு. டெல் மீ. 75% பாஸ்வேர்ட் வீக்கா தான் இருக்கும். அண்ட் 90% ஆளுங்க அவங்க பாஸ்வேர்ட் 1 2 3 4 தான் வைப்பாங்க. அண்ட் நீங்க மத்தவங்களை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கீங்க. அண்ட் நீங்க உங்க பாஸ்வேர்ட் 1 2 3 4 வைக்க மாட்டீங்க. நீ ஸ்மார்ட்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ என்னோட டால் அளவுக்கு ஸ்மார்ட்னு நான் என்னைக்கும் யோசிக்கவே இல்லை. டால்? ஓ, உங்ககிட்ட டாலை பத்தி நான் சொல்லல. உங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய ஒரு சிமிலாரிட்டிஸ். நிமிஷம், நீங்க என்ன இந்த டாலோட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க. என்ன கல்யாணம் பண்ணப்ப அந்த தனு இருந்தால, இப்ப தனுவை கல்யாணம் பண்ணிருக்கிறப்ப இந்த டாலுங்கிறீங்க. கொஞ்சமாவது மாறுங்களேன். நீயும் தான் மாறணும். எல்லா விஷயத்திலயும் டீச்சர் மாதிரி என்ன திட்டிட்டே இருக்க. நான் என்னோட டாலை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த டால் என்ன வந்து சூப்பர்மேன் கூப்பிடுவா. நான் அவளை கூப்பிடுறது டார்லிங். வெயிட், நான் உனக்கு என்னோட டாலை பத்தி சொல்றேன். உன்கிட்ட டைம் இருக்குல்ல? என்னோட டால் முதல்ல ஆக்சுவலி அவ என்ன டால் திருடன்னு கூப்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் சூப்பர்மேன். அண்ட் இப்ப ஃபேக் டேடுன்னு கூப்பிடுறா. டேடுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருந்தாலும் டேடுன்னு கூப்பிடுறாள். அவ ரொம்ப கியூட்டான பொண்ணு. நான் ஒரு தடவை லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா அவ சுத்தமா பயப்படவே இல்லை. ரிலாக்ஸ், எனக்கு எதுவுமே ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு பயமா கூட இல்லை. ஆனா பாவம், என் கூட இருக்கிறவரு நல்லா பயப்படுறாரு. நான் எப்பவுமே எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். என் பொண்ணும் கேரா மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிப்பேன். நான் எமோஷனல் ஆயிட்டியா? உனக்கு இப்போ கஷ்டமா இருக்குல்ல? நீ எனக்கு என்னோட பொண்ணை கொடுக்க முடியலன்னு. நாம பிரிஞ்சு போயிட்டோம். இல்லைன்னா நமக்கும் ஒரு பொண்ணு இருந்திருப்பா. கேரா மாதிரியே இருந்திருப்பா. அவள மாதிரியே கியூட்டா, நாட்டியா, ரொம்ப வாலா. உனக்கு நான் சொல்றது வேடா இருக்கலாம். ஆனா உனக்கும் பொண்ணு பிறக்கணும்னு ஆசை இல்ல? உனக்கு கிடைக்கல, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கா. அவளை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அந்த கேரா இருக்கால, அவ உன்ன மாதிரியே. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு தடவை நான் அவளோட லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன். உனக்கு தான் தெரியுமே எனக்கு லிஃப்ட்னா எவ்வளவு பயம்னு. லிஃப்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, லைட்ஸும் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே யோசிக்காம அவ என்னோட போனை எடுத்து சிக்குன்னு ஏதோ பண்ணா, டார்ச்சையும் ஆன் பண்ணா. அப்போ நான் அவகிட்ட கேட்டேன், பின் நம்பர் தெரியாம, பாஸ்வேர்டு தெரியாம நீ எப்படி என் போனை ஆன் பண்ணன்னு. அப்போ என்கிட்ட அவ என்னென்ன சொன்னாலும் நீயும் இப்போ என்கிட்ட அதையே தான் சொல்ற. ரொம்ப ரொம்ப கியூட் என் கேரா. அவ என் பக்கத்துல இருந்தா போதும். அவளை திரும்ப அனுப்ப எனக்கு மனசே வராது. அவ என்னை கட்டி பிடிச்சானா எனக்குள்ள இருக்கிற என் நெஞ்சு வெளியே வந்து என் முன்னாடி துடிக்கிற மாதிரி இருக்கும். என் பொண்ணை கட்டி பிடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். நான்
பெரிய இடியட். தேவையில்லாம என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கேன். நான் எமோஷனல் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறேன். ஆக்சுவலா நீயும் கேரா மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு தான் ஆசைப்பட்ட. என்னால எப்படி சொல்ல முடியும்? நான் அவளை பார்த்தது இல்லைல்ல. அஃப்கோர்ஸ் நீ அவளை பார்த்தது இல்லைல்ல. மீட் பண்றியா? இப்பவே மீட் பண்ண வைக்கிறேன்.